ஸோ முதல்ல ஜிகர்தண்டா பாலை செஞ்சோம். இப்போ வந்து ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம். அதுக்கும் கிட்டத்தட்ட அதே ஸ்டெப்ஸ் தான். நம்ம எடுத்து வச்ச அந்த 1 லிட்டர் பாலை வந்து இப்போ கொதிக்க வச்சுட்ருக்கோம். இந்த 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் ஆகணும் அந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு. இப்போ அதுக்கும் அதே தான், கேரமலைஸ் சுகர் தான் தேவை. 2 லிட்டர் பாலுக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து பண்ணேன். இது 1 லிட்டர் பாலுங்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் சுகரை வச்சு கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஸ்டெப் தான். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஆடையெல்லாம் தூக்கி மறுபடியும் பால்லே போட்டுருங்க. கேரமலைஸ் சுகரையும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் கோயா மில்க் சாலிட் அதையும் போட்டுருவோம். 2 டேபிள் ஸ்பூன் கோயா. அப்புறம் நன்னாரி சர்பத் 4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சைடில் வர அந்த பால் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் பால்லே போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக வரணும். இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டேபிளைசர்ஸ்லாம் ஆட் பண்ணாதனால நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சதுக்கப்புறம் உடனே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஜிகர்தண்டா வந்து எவ்வளோ ஹெல்த்திங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த பாதாம் பிசின் வந்து உடம்புல உள்ள உஷ்ணத்தை தணிக்கும். அதை தவிர இந்த நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் வந்து பல நன்மைகள் இருக்குது. அது வந்து ஆயுர்வேதத்தில் கூட பயன்படுத்துவாங்க. அந்த நன்னாரி வேறு அது வந்து இந்த மலச்சிக்கல் எல்லாத்தையும் தணிக்கும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அது கூட போக்கும். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. ஆமாம். நாங்கள் வந்து 2 பேரும் பழனிக்கு போயிருந்தோம் வருஷம் ஆரம்பத்தில். தங்கச்சியோட பொண்ணு காது குத்துக்காக பழனிலேருந்து நேராக பெங்களூர் போக வேண்டியது. ஆனால் ஜிகர்தண்டா குடிக்கணுங்கிறதுக்காக பழனிலேருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி மதுரைக்கு போய் அங்கே போய் ஜிகர்தண்டா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பெங்களூர் போகணும். That was crazy, right? Yeah. But it's all worth it. ஆமா. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. பா, no way. நீ குடிச்சது இல்ல ஜிகர்தண்டா இதுக்கு முன்னாடி? குடிச்சது இல்ல. I mean நான் முருகன் இட்லி அந்த மாதிரி இதுல சாப்பிட்டிருக்கேன். பரவாயில்ல, ரொம்ப தித்திப்பு ஜாஸ்தியா இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரிஜினல் ஜிகர்தண்டா சாப்பிட்டேன். ஓ மை காட், செம்மையா இருந்தது. நோ சான்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெசிபியும் வரப்போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஞாபகம் இருக்கா, ஒவ்வொரு கடையாக போய் ஜிகர்தண்டா குடிச்சிட்டு இருந்தோம். ஆமாம், ஒரு கடையாக ஜிகர்தண்டா குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில் இதுதான் ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்னு சொல்லுவாங்க, இந்த விளக்கு தூண் பக்கத்தில். அதுதான் தேடி போனோம். அப்புறம் கடைசியில் எப்படியோ குடிச்சிட்டு வந்துட்டோம். இந்தியாவில் வந்து ஈஸியாக பாதாம் பீசிங் கிடச்சிரும். சிங்கப்பூரில் வந்து முஸ்தஃபாவில் கிடைக்கும். இல்லைனா வந்து இன்னொரு கடை என்ன, முருகன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். முருகன் ஸ்டோர்ஸ் அங்கே கிடைக்கும். நன்னாரி சர்பத்தும் பாதாம் பீஸும் அங்கே கிடைக்கும். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வெனிலா ஐஸ்கிரீம் இல்லை வேறு எந்த ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணாலும் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு வராது. அதுதான் வந்து ஜிகர்தண்டாவுக்கே வந்து அந்த மெயின் சிக்னேச்சர் ஐஸ்கிரீம். ஜிகர்தண்டா பாலும் ஐஸ்கிரீமும் சேர்ந்தால் தான் வந்து அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இவர் சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் நீங்களே செஞ்சுருங்க. பிகாஸ் 1 ஷாட் தான் உங்களுக்கு அந்த எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் கலக்கலாம், நீங்களும் குடிக்கலாம், உங்களுக்கு வர கெஸ்ட்க்கும் கொடுக்கலாம், சின்ன பசங்களும் விரும்புவாங்க. அண்ட் ஓ மை காட், மதுரையில் ஜிகர்தண்டா மட்டும் ஃபேமஸ் இல்லை. மதுரையில் வந்து தேன் மிட்டாய், வாழை குருத்து, ராகி புட்டு, அப்புறம் முள் முருங்கை கீரை வடை, இது எல்லாமே வந்து இந்த கோயில் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது எல்லாமே வந்து யுனிக் டு மதுரை. மதுரை போனீங்கன்னா இது எல்லாமே சாப்பிட்லாம். தமிழ்நாட்டில் வடக்கு பகுதியில் இருக்கிறவங்க வந்து தென்னகத்துக்கெலாம் போக மாட்டாங்க அவ்வளோவா. இப்போ இவங்க கூட சென்னை இல்லையா, அவங்க கூட அவ்வளோவா போனதில்லை மதுரைக்கு. எங்கள் அம்மாவோட சொந்த ஊர் மதுரைங்கிறனால அடிக்கடி போகிறதா இருந்துச்சு, அப்படி தான் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு போகிறதுனா வந்து ஜஸ்ட்டு சென்னையோட நிப்பாட்டிடாதீங்க, மதுரைக்கும் போய் பாருங்கள். சீரியஸ்லிங்க. யா, மதுரை இஸ் சச் அ ஃபுட் சிட்டி. இப்போ பால் வந்து நல்லா சுண்டிருச்சு 1/2 லிட்டருக்கு. இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் போட்டு அடித்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. 4 மணி நேரம் கழித்து திருப்பி வெளியே எடுத்து மறுபடியும் இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு அடித்து மறுபடியும் உள்ளார வைங்க. அப்போ தான் வந்து இந்த வாட்டர் ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இது 2 வாட்டி பண்ணோம் இந்த ஐஸ்கிரீம் கரெக்டாக க்ரீமியாக வர்றதுக்கு.
ஓகே, இதை ஆற வச்சுட்டு க்ரீம் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஸோ க்ரீம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 400 ml திக் க்ரீம் இருக்குது, ரைட்? அதை போட்டுப்போம். க்ரீமை பொறுத்து தான் அவங்க ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ நல்லா க்ரீம் வாங்கிட்டிங்கன்னா ஐஸ்கிரீமும் சூப்பராக இருக்கும். அந்த ஜிகர்தண்டா பேஸ் அதையும் ஊற்றிப்போம். ஸோ நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுப்போம். ஓகே, ஜிகர்தண்டா பால் ரெடி. ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம், பாதாம் பிசின், நன்னாரி சர்பத், அப்புறம் அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஸ்டால் மதுரையில் இருக்க அதில் கொடுக்குற மாதிரியே ஒரு கிளாஸ் பாருங்கள், ஷார்ட் அண்ட் க்யூட். இப்போ இந்த ஜிகர்தண்டா மிக்சிங் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அரக்குக்கு மட்டும் இல்லை மிக்சிங், ஜிகர்தண்டாவுக்கும் இருக்குது மிக்சிங். ஸோ முதல்ல 2 டீஸ்பூன் பாதாம் பிசின் போட்டுக்குங்க. அடுத்து 3 டீஸ்பூன் நன்னாரி சர்பத் போட்டுக்குங்க. அடுத்து ஜிகர்தண்டா பாலை ஊற்றிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் எடுத்து டாப் அப் பண்ணிடுங்க. பேபி, நான் இன்னொரு கிளாஸ் அடிக்க போகிறேன். இந்த ஷோ கொஞ்சம் பார்த்துக்க. ஒரு கிளாஸ் குடித்தா 2வது குடிச்சே ஆகணும், அதான் ஜிகர்தண்டாவோட ரூல். ஸோ கைஸ், மதுரைக்கு போனீங்கன்னா மீனாட்சி கோயிலுக்கு போங்க, திருமல் நாயக்கர் மஹால் போங்க, கீரை வடை சாப்பிடுங்க, தேன் மிட்டாய் சாப்பிடுங்க, பரோட்டா சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் ஜிகர்தண்டாவை மட்டும் மறந்துடாதீங்க. பட் இந்த மீன் டைம் ட்ரை திஸ் அட் ஹோம். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அப்படியே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படியே வரும் டேஸ்ட். ஓகேயா? மறுபடியும் அடுத்த வாரம் பார்க்குறோங்களே, அது வரைக்கும் ஜிகர்தண்டா பற்றி ஒரு கவிதை. See you guys. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, திராவிடம் சென்று ஜிகர்தண்டா நாடு. ஜிகர்தண்டாவில் இருப்பதோ பாலின் ஏடு, குடித்துத்தான் பாரேன் உனக்கென்ன கேடு.